நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் வேல்யூஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ் சாப்டரில் வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ் ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் நவம்பர் 2023 கொஷின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய 10 மார்க் ப்ராப்ளம். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டை கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவே ஃபீல் பண்ணுறீங்க. கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் எந்தெந்த சாப்டரில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸோ அந்த வீடியோஸை தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணாலே ஓரளவு ஐடியா கிடச்சிரும். அதனால தான் அந்த ப்ராப்ளம்ஸை வீடியோவாக நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் எப்படி நல்ல மார்க் எடுக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இப்போ நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் இல்லையா, இந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் போட்டு பார்க்க ஆரம்பிச்சிடுங்க. எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸாம் டிப்ஸ் வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அதே மாதிரி நம்மளோட சேனலில் கார்ப்பரேட் அக்கவுண்டிங் சப்ஜெக்டில் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அந்த சாப்டர்லேயும் சரி, ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், வேல்யூஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கு நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸ் என்ன ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க கொஷின் பேப்பரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்ஸாமுக்கு உங்களோட கிளாஸில் நீங்கள் ரெஃபர் பண்ணுற புக் வந்து ரெட்டி மூர்த்தி புக்காக இருந்தால் அந்த புக்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் தான். ஓகேவா? ஸோ பேஜ் நம்பர் 8.60 இந்த இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 36th ப்ராப்ளம். எக்ஸாக்ட்லி இதே சேம் ப்ராப்ளம் தான் உங்களுக்கு கொஷின் பேப்பர்லேயும் கேட்டிருக்காங்க. ப்ராப்ளம் போட்டு பார்க்குறதுக்கு முந்தி நம்ம ஃபஸ்ட்டு இந்த வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸில் வந்து என்ன மெத்தடு, இன்ட்ரின்சிக் வேல்யூ ஈல்டு மெத்தடில் நமக்கு கேட்டிருக்காங்க இல்லையா ப்ராப்ளம், இதை பற்றி ஃபார்முலாவை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்போ தான் ப்ராப்ளம் போடும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா மெத்தட்ஸ் ஆஃப் வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸை வேல்யூ பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புக்கில் எந்த பேஜில் கொடுத்துருக்காங்கன்னா 8.13 அந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஷேர்ஸை வேல்யூ பண்ணுறதுக்கு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெட்டசெட்மெத்தட், ஈல்டு மெத்தட், ஃபேர் வேல்யூ மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெத்தடுக்குமே ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் இருக்குது. முக்கியமாக உங்களுக்கு கொஷினில் கேட்குறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தட், நெட்டசெட் மெத்தட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இல்லை வேறு மெத்தடில் கேட்டிருந்தாலும் நெட்வொர்த் மெத்தட் அப்படின்னாலும் இது எல்லா நேமுமே நீங்கள் ரிமெம்பர் பண்ணி தான் ஆகணும். ஈல்டு மெத்தடுக்குமே வந்து ஆல்டர்னேட்டிவ் நேம்ஸ் இருக்குது. மார்க்கெட் வேல்யூ மெத்தட், ஏர்னிங் கெப்பாசிட்டி மெத்தட், டிவிடெண்ட் ஈல்டு மெத்தட். ஓகே, ஸோ இந்த மெத்தடோட நேம்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் கொஷின் பேப்பரில் எந்த மெத்தடை கொடுத்தாலுமே உங்களுக்கு அதை கண்டுபிடிக்க தெரியும். ஓகே, ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம் தான். வேல்யூஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ் சாப்டரில் கண்டிப்பாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு 5 மார்க் ப்ராப்ளம், ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு இன்ட்ரின்சிக் மெத்தட் அப்படின்னு அந்த கொஷினில் கொடுத்துருந்தாங்க இல்லஸ்ட்ரேஷன் 36ல். இன்ட்ரின்சிக் மெத்தட் அப்படின்றது ஒன்றும் கிடையாது. இந்த நெட்டசெட் மெத்தடை தான் நம்ம இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ கொஷினில் இன்ட்ரின்சிக் மெத்தட், நெட்டசெட் மெத்தட்னு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா தெரிஞ்சால் ப்ராப்ளம் போட்டுடலாம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நெட் அசெட் வேல்யூ ஆஃப் எ ஷேர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா நெட் வேல்யூ ஆஃப் அசெட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கிளைம்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஷேரோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த நெட் வேல்யூ ஆஃப் அசெட் இருக்குது இல்லையா, இதை எப்படி கண்டுபிடிக்கணும், அதுக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்குது. அந்த ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 8.15 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டை படிச்சுக்கோங்க. என்ன ஃபார்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோஃபார்மா ஃபார் நெட் அசெட் மெத்தட் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் எந்ததெல்லாம் வந்து ஆட் பண்ணணும், குட்வில் இருந்தது அப்படின்னா குட்வில் ஆட் பண்ணணும், ஃபிக்ஸட் அசெட்ஸ் இருந்தது அப்படின்னா ஆட் பண்ணணும். அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட், கரண்ட் அசெட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கணும். அதில் இருந்து நீங்கள் என்னென்ன மைனஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒன்லி கரண்ட் லயபிலிட்டி, டிபென்ச்சர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், இந்த 3 இன்ஃபர்மேஷனை மட்டும் இந்த அசெட்ஸில் இருந்து நீங்கள் மைனஸ் பண்ணினா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது தான் நெட் அசெட்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகே, ஸோ அங்கே வந்து நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே தான் இங்கே பார்த்தீங்கன்னா கொஷினில் என்னென்னு கொடுத்துருக்காங்க, இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா, ஆல்டர்னேட்டிவ் நேம் தான். ஸோ இப்போ நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ கிடைக்கும்.
ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஒன்று இருக்குது நெட் அசெட்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு மெத்தடை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதுவே போதும். ஓகேவா? ஸோ அடுத்து இது வந்து நெட் அசெட் மெத்தடோட ஃபார்முலா. அடுத்து நமக்கு இன்னொரு மெத்தட்லையும் கண்டுபிடிக்க சொன்னாங்க. என்னென்னா ஈல்டு மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ ஈல்டு மெத்தடுக்கும் ஃபார்முலாவை நான் ஞாபகப்படுத்திட்டு நம்ம ப்ராப்ளம் போடலாம். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் is equal to profit available for equity dividend divided by paid up equity capital into 100. Okay, expected rate of return எப்படி கண்டுபிடிக்கணும்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி yield value per share ஓட ஃபார்முலா தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதணும். அதில் expected rate of return divided by normal rate of return. ஸோ இங்கே இருக்கிற இந்த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்க தான் இந்த ஃபார்முலா. ஓகே, இன்ட்டு பெய்ட் அப் வேல்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர். ஸோ இதுதான் வந்து வேல்யூ பெர் ஷேர் ஈல்டு மெத்தடில் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இதில் இருக்கிற எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. அக்கௌண்ட் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த ஃபார்மேட்டும் ஃபார்முலாவும் கரெக்டாக எழுதுனீங்கனாலே ஆன்சர், ஃபைனல் ஆன்சர் தப்பாக இருந்தாலும் உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் இதை ஆட் பண்ணும்போதோ டிவைட் பண்ணும்போதோ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு ஸ்டெப் மார்க்ஸ் இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டையும் ஃபார்முலாவையும் படிச்சுட்டு போங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமா? ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 36th ப்ராப்ளம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும், லயபிலிட்டிஸ் இன்ஃபர்மேஷன் வேணும், அசட்ஸ் இன்ஃபர்மேஷன் வேணும் இல்லையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அசட்ஸ், கரண்ட் அசட்ஸ், குட்வில்லாம் கொடுத்துருக்காங்க அசட் சைடு. லயபிலிட்டிஸ் சைடு பார்த்தீங்கன்னா ஷேர் கேபிட்டலோட வேல்யூ, P&L, ரிசர்வ், டிபென்ச்சர், கரண்ட் லயபிலிட்டிஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் டோட்டல் ஆஃப் த பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா 14,80,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்து கீழே என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். On 31st December 1998, the fixed assets were independently valued at rupees 7 lakhs and the goodwill at rupees 1 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பேலன்ஸ் ஷீட்டில் ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, பட் மறுபடியும் அதோட ரிவைஸ்டு வேல்யூ, மார்க்கெட் வேல்யூவும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒரு ஃபார்மேட் பார்த்தோம் இல்லையா? அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எந்த அமௌண்ட்டை எடுத்து எழுதணும்னா இந்த ரிவைஸ்டு வேல்யூ தான் எடுத்து எழுதணும். அடுத்து நமக்கு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸோட ப்ராஃபிட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 20% வந்து ரிசர்வுக்கு போயிடும். ஸோ ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணது போக தேவையான அமௌண்ட்டை ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ 20% ஆஃப் த ப்ராஃபிட் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேர் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் என்னன்றது கொடுத்துட்டாங்க 10%. இதுதான் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். உங்களை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் த வேல்யூ ஆஃப் த கம்பெனி ஷேர் பை நெட் அசெட்ஸ் மெத்தட் அண்ட் த ஈல்டு மெத்தட். ஸோ 2 மெத்தட்லையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவை எடுத்து எழுதிடணும் ப்ராப்ளமில் எப்போவுமே. ஓகே, ஸோ ப்ராப்ளம் போடுறதுக்கு நான் ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடுறேன். நெட் அசட் வேல்யூ ஆஃப் ஷேர். ஓகேவா? இதுதான் ஃபார்முலா இல்லையா? இல்லை இன்ட்ரின்சிக் வேல்யூ பெர் ஷேர் அது மாதிரியும் நீங்கள் எழுதலாம். நெட் அசட் வேல்யூ பெர் ஷேர் அப்படின்னும் கண்டுபிடிக்கலாம், இல்லை இன்ட்ரின்சிக் வேல்யூன்னும் போடலாம். அதில் நிறைய நேம் இருக்குது இல்லையா? ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் அசட்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஃபார்முலா எந்த பேஜில் இருக்குதுன்னு, அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ப்ராப்ளம் போட போகிறீங்க. நான் அந்த ஃபார்முலா உங்களுக்கு காட்டிட்டு அதையே எடுத்து எழுதிடுறேன். ஸோ தட் நம்ம ஈஸியாக ஃபார்முலாவை இது பண்ண முடியும். நெட் வேல்யூ ஆஃப் அசட் மைனஸ் லயபிலிட்டிஸ். எப்பயுமே ப்ராப்ளம் போடும்போது ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிடணும், இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து எழுதணும். நெட் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டிஸ் மைனஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கிளைம்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் கிளைம்ஸ் நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எழுதுகிறேன். டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். நான் எடுத்து எழுதாமல் புக்கில் காட்டினேன்னா உங்களுக்கும் ப்ராக்டிஸ் வராது எக்ஸாமில் போடும்போது இல்லையா? ஸோ அதனால் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். நெட் வேல்யூ ஆஃப் அசட்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்குரிய ஃபார்மேட் இருக்குது இல்லையா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எழுதி கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் வேல்யூ அதாவது ரிவைஸ்டு வேல்யூ தான் நீங்கள் போடணும். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்னு ஞாபகப்படுத்திக்கோங்க. இந்த ப்ரோஃபார்மாவில் நான் ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ண போகிறேன், ஆட் பண்ணி மைனஸ் பண்ண போகிறேன். என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதை மைனஸ் பண்ண போகிறேன். இப்போது
நமக்கு கொஷினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத காட்டுறேன் உங்களுக்கு. நம்ம அசட்ஸோட வேல்யூ எழுதணும். இது மூணுமே ஃபார்மேட்டில் இருந்தது. ஃபிக்ஸட் அசட், கரண்ட் அசட், குட்வில் இல்லையா? ஸோ அந்த மூணுத்துக்குமே வேல்யூ எழுத போகிறேன். ஆனால் நான் என்ன எழுத போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு வேல்யூ, அதாவது மார்க்கெட் வேல்யூ தான் எழுத போகிறேன். ஸோ அசட்ஸோட வேல்யூவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம். நம்ம அந்த ஃபார்மேட்டில் இருக்க அசட்ஸை மட்டும்தான் எடுத்து எழுதிக்கிறோம். அசட்ஸ் அட் மார்க்கெட் வேல்யூ. ஓகே, ஸோ என்ன அசட்ஸ், மூணு அசட்ஸுமே நமக்கு ஆட் பண்ண வேண்டிய அசட்ஸ் தான். ஃபிக்ஸட் அசட்ஸ் இருந்தது, கரண்ட் அசட்ஸ் இருந்தது அந்த ஃபார்மேட்டில், அதே மாதிரி ஃபிக்ஸட் இது குட்வில்லும் இருந்தது. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை எழுதிக்கிறேன். மூணு இன்ஃபர்மேஷன் பேலன்ஸ் ஷீட்டில் இருந்தது. ஆனால் நான் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற வேல்யூவை போட போகிறேன்னா கிடையாது. ஃபிக்ஸட் அசட்ஸ்க்கு இங்கே 10 lakh கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு வேல்யூ 7 lakhs தான் கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எதை எடுத்து ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7 lakhs தான் எடுத்துக்க போகிறேன். அதே மாதிரி குட்வில்லுக்கு ரிவைஸ்டு வேல்யூ 1 lakhs கொடுத்துருக்காங்க. அந்த 1 lakhsையும் நான் இங்கே எடுத்து எழுதிக்க போகிறேன் குட்வில். கரண்ட் அசட்ஸை பொறுத்த வரைக்கும் ரிவைஸ்டு வேல்யூ கொடுக்கல. ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய அந்த அமௌண்ட்டவே எடுத்து எழுதிக்கலாம். எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80,000 இல்லையா? ஸோ அந்த 80,000ஐயே நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இருக்கிறது 3 அசட்ஸ். ஸோ ஃபார்மேட் படி தான் நீங்கள் கொடுத்துருக்க எல்லா அசட்டையும் எடுத்து எழுதி வைக்காதீங்க. ஃபார்மேட்டில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கோ அதை ஆட் பண்ணினா போதும். இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸை நான் ஆட் பண்ணினா எனக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 lakhs கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ஆட் பண்ணினதுக்கப்புறம் எந்தெந்த லயாபிலிட்டிஸை மைனஸ் பண்ணணும்னு ஞாபகப்படுத்திக்கோங்க அந்த ஃபார்மேட்டில். ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் இருந்தது, டிபென்ச்சர் இருந்தது, அண்ட் கரண்ட் லயாபிலிட்டிஸ் இருந்தது இல்லையா? ஸோ நமக்கு ப்ராப்ளமில் அந்த 3 இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். டிபென்ச்சர்ஸ் இன்ஃபர்மேஷனும் இருக்குது, கரண்ட் லயாபிலிட்டியும் இருக்குது இல்லையா? ஸோ நம்ம அது ரெண்டையும் எடுத்து எழுதிக்கலாம். ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கொடுக்கல. ஸோ அந்த 2 மட்டும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். 5% டிபென்ச்சர்ஸ், இதுக்கெல்லாம் ரிவைஸ்டு வேல்யூ கொடுக்கல. நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிறதையே எடுத்து எழுதிக்கோங்க. கரண்ட் லயாபிலிட்டிஸை. ஸோ நமக்கு ப்ராப்ளமில் என்ன அமௌண்ட்டை கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 lakhsம் 2,60,000 கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அதை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இல்லை. ஸோ இதை இந்த லயாபிலிட்டிஸ் ஆட் பண்ணால் 4,60,000. அப்போ இந்த நெட் அசட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அசட்ஸ் மைனஸ் லயாபிலிட்டிஸ் இல்லையா? நான் இப்போது நெட் அசட்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். நெட் அசட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 lakhs மைனஸ் 4,60,000. எனக்கு என்ன அமௌண்ட் கிடைக்குது பார்த்தீங்கன்னா 7,40,000. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெட் அசட்ஸ் மைனஸ் லயாபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? அடுத்து நமக்கு நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் தேவை. நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் பேலன்ஸ் ஷீட்டில் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களா பாருங்கள். அதாவது ஷேரோட மொத்த வேல்யூ கொடுத்துருக்காங்க 8 lakhs. ஒரு ஷேர் 10 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? ஷேரோட வேல்யூ 10 lakhsா 8 lakhsா? ஸோ 8 lakhs பார்த்தோம் இல்லையா? ஸோ 8 lakhs டிவைடட் பை 10. 8 lakhs divided by 10 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு மொத்த ஷேர் கேபிட்டல் டிவைடட் பை பெர் ஷேர் எவ்வளோ 10 rupees. ஸோ நீங்கள் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கேல்குலேட் பண்ணினா என்ன கிடைக்குது? 80,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு ஃபார்முலாவில் இதுவும் கண்டுபிடிச்சோம், நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸும் கண்டுபிடிச்சோம் இல்லையா? அப்போ நம்ம இதை டிவைட் பண்ணலாம். 7,40,000 கண்டுபிடிச்சோம் இல்லையா? 7,40,000 டிவைடட் பை பார்த்தீங்கன்னா 80,000 ஷேர்ஸ் இல்லையா? ஸோ டிவைட் பண்ணுங்கள், உங்களுக்கு 9 rupee 25 கிடைக்கும். இதுதான் வந்து நமக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூ மெத்தடில் இன்ட்ரின்சிக் வேல்யூ பெர் ஷேர். ஓகேவா? பெர் ஷேர் இல்லை நெட் அசெட் மெத்தடில் இன்னும் சொல்லலாம். ஓகே, ஸோ கண்டுபிடிச்சோம். அடுத்து நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருந்தாங்க? ஈல்டு மெத்தடில் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அப்போ நம்ம ஈல்டு மெத்தடோட ஃபார்முலாவை எடுத்து எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ நான் ஈல்டு மெத்தடுக்குரிய ஃபார்முலாவை எடுத்து எழுதுகிறேன். ஈல்டு மெத்தடோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஞாபகப்படுத்துகிறேன் உங்களுக்கு ஃபார்முலாவை. எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்
divided by normal rate of return. எப்பவுமே எடுத்து எழுதிடணும், ஓகேவா? normal rate of return into paid up value per share. paid up value per share. per share அப்படின்னா ஒரு ஷேருக்கு எவ்வளோ, ஓகேவா? paid up value per share எடுத்து எழுதுகிறேன். அப்போது உங்களுக்கு ப்ராப்ளமில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். உங்களுக்கு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க, அதாவது ஃபேர் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, ஓகேவா? நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது இந்த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போ அந்த எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலாவை அடுத்து நீங்கள் எடுத்து எழுதணும். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா expected profits divided by equity paid up capital into 100 ஓகேவா? இதுதான் expected rate of return. இப்போது expected profits information ப்ராப்ளமில் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3 years ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க. ப்ராப்ளம் ரீட் பண்ணும்போது சொன்னேன் இல்லையா? அப்போ 3 years ப்ராஃபிட் நமக்கு இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிக்கோங்க, ஓகேவா? ஸோ நான் இப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறேன். 96, 97, 98ஓட அமௌண்ட்டை எடுத்து எழுத போகிறேன், ஓகே? ஸோ கேல்குலேஷன் ஆஃப் ஆவரேஜ் ப்ராஃபிட், எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறேன். எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட். ஸோ எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட்ஸ்க்கு நான் ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறேன். நமக்கு நெட் ப்ராஃபிட் ஃபார் 3 years கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ஃபார் 3 years. அந்த 3 yearsோட ப்ராஃபிட் ஆட் பண்ண போகிறேன். நமக்கு கொடுத்துருந்த ப்ராஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,03,200, 1,04,000, 1,03,300. இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணினா எனக்கு மொத்தம் 3 வருஷத்து நெட் ப்ராஃபிட் 3,10,500 கிடைக்குது, ஓகே? இதுக்கு நான் ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இயரோ அத்தனை நம்பர் ஆஃப் இயரால் டிவைட் பண்ணணும். அப்போ இங்கே 3 yearsன்றதுனால இந்த 3,10,500 நான் 3ஆல் டிவைட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ நான் டிவைட் பண்ணினா எனக்கு 1,03,500, ஓகே? ஸோ 3 வருஷத்துக்கு இந்த ப்ராஃபிட்னா நான் எதிர்பார்க்குற ப்ராஃபிட் 1,03,500. ஆனால் இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20% ஆஃப் த ப்ராஃபிட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு ரிசர்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ப்ராஃபிட் 1,03,500 இருக்குது இல்லையா? அதில் 20% வந்து ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடணும், ஓகேவா? ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ் 20%. அதை நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஸோ ஒரு வருஷத்துக்கு 1,03,500 இருந்தாலும் 20% நம்ம ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம் இல்லையா? அதை நம்ம மைனஸ் பண்ணிடணும். மைனஸ் பண்ணினா கிடைக்கிறது 82,800. புரிஞ்சுதா? இப்போ நம்ம இந்த எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம், ஓகே? ஏன்னா 3 வருஷத்து ப்ராஃபிட் கொடுத்துருந்தாங்க, அதை வச்சு நம்ம எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சோம். இதில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் டு ரிசர்வ். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒரு ஃபார்முலா போட்டிருந்தேன்ல, இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு நேராகவே நான் எடுத்து எழுதுகிறேன், ஈஸியாக இருக்கும். நம்ம கண்டுபிடிச்சது 82,800. அடுத்து ஈக்விட்டி பெய்ட் அப் கேபிட்டல்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்விட்டி பெய்ட் அப் கேபிட்டல்னால் உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டில் இருக்குது இல்லையா? இந்த கேபிட்டல் தான் பெய்ட் அப் கேபிட்டல். ஸோ 8 lakhs. ஸோ 82,800 டிவைடட் பை 8 lakhs இன்ட்டு 100. நமக்கு பர்சன்டேஜ் வேணும் இல்லையா? ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்றது பர்சன்டேஜ். அதனால நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். நமக்கு 10.33% கிடச்சிருக்கு. ஸோ இது நம்ம ஈல்டு மெத்தடுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கண்டுபிடிச்சிருக்கோம், ஓகேவா? அடுத்து இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நான் ஏற்கனவே சொன்னேன், ப்ராப்ளம்லேயே கொடுத்துட்டாங்க. ஃபேர் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துருக்கிறது தான் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். அப்போது இந்த ஃபைனல் ஆன்சரும் நீங்கள் அடுத்தடுத்த லைனில் எழுதுங்க. நான் உங்களுக்கு அப்படியே ஃபார்முலா பக்கத்தில் எழுதி சொல்லித்தரதுக்காக இங்கே எழுதுகிறேன். நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லைனில் தான் எழுதணும், ஓகே?
இப்போயுமே நான் ஃபார்முலா கிட்ட ஈஸியாக உங்களுக்கு எழுதி போட்டுடுறேன் வீடியோ லென்த் ஆகாமல். எக்ஸ்பெக்டட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10.35 கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அந்த 10.35 டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா 10%. அந்த 10%ஐ நான் இங்கே போடுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பெய்டப் வேல்யூ பெர் ஷேர். ஒரு ஷேருக்கு எவ்வளோ பெய்டப் வேல்யூ நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருந்தாங்க இல்லையா, இந்த 8 lakhsன்றது மொத்த பெய்டப் வேல்யூ. ஒரு ஷேருக்கு பெய்டப் வேல்யூ எவ்வளோனா 10 rupees இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 10ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 10 × 10 பெய்டப் வேல்யூ 10, நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்னும் 10. ஸோ இது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு rupees 10.35. ஓகே, ஸோ இது என்ன நம்ம இப்போ கண்டுபிடிச்சது ஈல்டு மெத்தடில் வேல்யூ ஆஃப் ஷேர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஈல்டு வேல்யூ பெர் ஷேர். ஓகே, ஸோ ஈஸி தான், நீங்கள் ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றபடி இந்த ப்ராப்ளம் வந்து கஷ்டமான ப்ராப்ளம் கிடையாது. கண்டிப்பாக எக்ஸாமில் இந்த ப்ராப்ளம் கேட்டால் வேல்யூஷன் ஆஃப் குட்வில் அண்ட் ஷேர்ஸ் ப்ராப்ளம் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.